ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் இந்த 30 பாசுரங்களையும் பத அர்த்தம் என்று இல்லாமல், தத்துவார்த்தம் என்று இல்லாமல், விளக்கங்கள் என்று இல்லாமல், நமது அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டாள் கூறியிருக்கும் விஷயங்கள் என்ன என்ன என்று ஒவ்வொரு பாசுரமாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். பார்க்கடலுக்குள் தற்செயலாக வந்த பூனை எப்படி பாலை தன்னால் முடிந்த வரைக்கும் குடிக்கும் என்று முன்னுரையில் பார்த்தோமோ, அதுபோல என்னால் இயன்றவரை, எனக்கு புரிந்தவரை இந்த பாசுரங்கள் ஒவ்வொன்றையாக நாம் எடுத்து பார்த்து கொண்டு வந்தோம். இது ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கியது. ஆண்டாள் சீரிய முயற்சியாக ஆக்கி வைத்தாள். அவளுடைய அருள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. அவளுடைய மலர்பாதங்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.